இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நம்பர வந்து ஸ்பெல் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இப்போ இன்புட்ல வந்து ஏதோ கேட்கும். என்டர் நம்பர் அப்படின்னு ஒண்ணு கேட்கும். இப்போ யூசர் வந்து என்ன நம்பர் வேணாலும் தரலாம். 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் தரலாம். அத வந்து ஸ்பெல் பண்ணும் கரெக்ட்டா இல்லைங்களா? ஸோ, நம்ம வந்து இங்க பைத்தானுடைய சில ஸ்மார்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அதாவது லிஸ்ட்டோட சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஸோ அத பத்தி காட்டுறது தான் இந்த வீடியோவே. ஸோ இது வந்து 51வது வீடியோன்னு நெனைக்கிறேன். 51st வீடியோ ரைட். ஓகே. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஓகே. ஸ்பெல் அ நம்பர். ஸ்பெல் அ டிஜிட்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஆ ஸ்பெல் நம்பர்னே சொல்லலாம். டிஜிட் தான் வந்து கரெக்ட்டான இது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெல் டிஜிட் டாட் பை. அதாவது டிஜிட்க்கும் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓகே லைக் வாட் டு சே லைக் இப்போ 0, 1 அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் டிஜிட்னு சொல்லுவோம். லைக் 34 அப்படின்னு இருந்தால் நம்பர் சொல்லுவோம். அதுக்குன்னு வந்து 3 வந்து வெறும் டிஜிட் நம்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. 3 ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ ஸோ பட் அந்த ஒரு குழப்பம் இருக்கு. பட் ஸ்டில் ஓகே ஃபைன். ஸ்பெல் டிஜிட் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து டிஜிட் அப்படின்னு ஒன்று எடுத்து இங்கே வந்து இன்புட் அப்படின்னு போட்டு என்டர் டிஜிட் அப்படின்னு போட்டு இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே இன்ட் அப்படின்னு போடலாம். அஃப்கோர்ஸ் இங்கே ஏஐ வந்து நம்மளுக்கு இது தருது லைக் இது வந்து டிக்ஷனரின்னு ஒன்று வச்சு தருது. இன்னும் நம்ம அதை பார்க்கல. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து இது வச்சே பண்ணிடுவோம். அது பேர் என்னது, லிஸ்ட்டை வச்சே பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா ஸ்பெல் லிஸ்ட் அப்படின்னு நான் போட்டு ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் என்ன மாதிரி போடுறேன் 0, 1, 2, 3 அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓகே இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூ ஹாவ் என்டர்ட் யூ ஹாவ் என்டர்ட் அப்படின்னு போட்டு ஓகே. ஸோ அவ்வளோதான், மேட்ரு வந்து ஓவர் ரைட். ஸோ இங்கே வந்து ஒரு எஃப்ஸ்ட்ரிங் வைக்கலாம். எஃப்ஸ்ட்ரிங் வச்சு கூட இதை பண்ணலாம். பட் ஓகே இது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டேன். ஓகே ரைட். ஸோ ரைட். ஸோ ஸ்பெல் லிஸ்ட் ஆஃப் டிஜிட். ஓகே ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ வந்து ஸ்பெல் லிஸ்ட் இங்கே இருக்குது. நம்ம வந்து ஒரு ரிப்பல் போடுவோம். ரிப்பல் வந்து ஒரு ரொம்ப நல்ல டூல். லைக் பைத்தானை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல டூல். இனிஷியலாக வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேணால் ஓகே லைக் நீங்கள் இது நல்லா இதாகிட்டிங்கன்னா பரிச்சயம் ஆகிட்டிங்கன்னா ரிப்பல் வந்து குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் வந்து 5ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸ்பெல் லிஸ்ட் ஆஃப் 5 அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். நீங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 0th இண்டெக்ஸில் வந்து இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இது இருக்குது. 0th இண்டெக்ஸில் இதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குழப்பம் வந்து பைத்தானில் இருக்குது. அது வந்து உங்கள் பிரெயினில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எங்கே இருக்குது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இண்டெக்ஸில் வந்து 5ன்னு இருக்குது. அவ்வளோதான். லைக் டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ சில சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ப்ரோக்ராமிங் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நல்ல வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்களே எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது ஏன் நான் இது சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா அடுத்தது வந்து டிக்ஷனரிஸ்ன்னு ஒன்று வருது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் சில வித்தியாசம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ யூவி ரன் 051 அப்படின்னு நான் போட்டேன்னா ரைட். ஸோ ஓகே ஸ்பெல் டிஜிட் அப்படின்னு போட்டோன்னா ஓகே நான் வந்து 7 போட்டேன்னா ஓகே ஸோ யூ என்டர் 7 அப்படின்னு வந்து வருது. ரைட். ஸோ அதிகமாக இங்கே ஸ்பேஸ் கூட தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் வருது. ஓகே ஸ்பெல் டிஜிட் இது வந்து நான் எதுக்கு போட்டேன் லைக் 0 to 9 0 to 9 ரைட். ஸோ அப்படின்னு போட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஓகே ஸோ இப்போ நான் திருப்பி நான் இங்கே போட்டேன். இப்போ 9 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ யூ ஹாவ் என்டர்ட் 9. ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே இங்கே வந்து 3 யூ ஹாவ் என்டர்ட் 3. ஓகே ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் செட்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அதான் நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் யூசருக்கு வந்து எது அழகாக இருக்கும்.
ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இல்ல. ஓகே. ரைட். ஸோ 2 ஓகேங்களா? ரைட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இல்ல. ஸோ இது வந்து இப்படி வச்சிடலாம். ஸோ எவ்வளோ? ஓகே. லைக் 8 ரைட். யூ ஹேவ் என்டர்ட் 8 ரைட். ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ யா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நான் கோடிங் பற்றி சில விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இப்படி இருக்குது. எனக்கு வந்து இப்படி இருக்க பிடிக்காது. எனக்கு வந்து இது படிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து இங்கே வந்து என்னுடைய கர்சர் இருக்கிறேன். And அதே மாதிரி ஆப்ஷன் அடிச்சுட்டு இது பாருங்க லைக் செகண்ட். ஸோ ஆப்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிக்கினே இங்கே கிளிக் பண்ணா பாருங்க. இங்கே இந்த மாதிரி வருது. ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. ஸோ ரைட். ஓகேங்களா? இப்போ வாருங்க. இது வந்து பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? ரைட். ஸோ இதுவும் வந்து யா ஒரு பார்ப்பாங்க. ஒரு நீங்கள் வந்து கோடிங் அடிக்கும் போது லைக் ஓகே ஒருத்தர் வந்து முன்னாடி அடித்த மாதிரி அடிச்சிருந்தாரு. ஓகேங்களா? அண்ட் தென் பட் நீங்கள் வந்து இப்படி அடிச்சிருந்தீங்க. ரைட். ஸோ நீங்கள் வந்து இப்படி அடிச்சிருந்தீங்க. ஓகேங்களா? ஓ காட் இது போயிடுச்சா? ஸோ நீங்கள் திருப்பி நான் இது பண்ணுமா? நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி அடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதை பார்ப்பாங்க. லைக் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தட் மைட் what to say lead you to get a job or another it will make you look like a better programmer. ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் அடிக்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ப்ரோக்ராமிங் அடிக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இது மற்ற மனுஷங்க படிக்கிறதுக்கு தான் ப்ரோக்ராமிங் அடிக்கணும். ஸோ அது அந்த மாதிரி புரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமர்னே வந்து ப்ரோக்ராமிங் உலகத்தில் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம். ரைட். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.